உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் ரிஷி கூடவே இருந்தாகணும். ஆமா, நாங்க போய் அவன் கூட இருக்கணும். அது ஏன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன ஏன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க? அட ஏதாவது கேளுங்க. அங்க போறதுக்கு இப்ப வரைக்கும் எனக்கு மனசே வரல. ஆனா இப்ப நான் திடீர்னு கிளம்பி இருக்கேன். நீ மாமாவை லவ் பண்ணிட்டு இருக்க. ஷாலு நீ இருக்கியே. ஏய், உனக்கு இவ்வளவு தூரம் தான் புரிய வந்திருக்குல்ல. அப்படியே இருக்கட்டும். நான் எதுக்காக போறேன்னு நானே சொல்றேன். நான் எதுக்காக போறேன்னா, லக்ஷ்மி கொஞ்சம் இங்க வாமா. தோ வரேன் சித்தப்பா. நான் திரும்பி வந்து எல்லாத்தையும் சொல்றேன். என்னாச்சு? அம்மா லக்ஷ்மி, இந்த பாரு, இது ஓன் சார்ஜரா என்ன? ஆமா, இது எப்படி இங்க வந்தது? பத்திரமா வைமா. சரி. ஏய், என்ன இது? லக்ஷ்மி அக்காவோட பேக். அவ தான் கிளம்புறான்ல. ஒரு நிமிஷம். நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன வாக்கிங் நடக்குது? சித்தி, இத பத்தி நான் சொல்றதுக்கு வெளியே வந்தேன். ஆனா நீங்க எல்லாரும் தூங்கிட்டு இருந்தீங்க. லேட் ஆகுதுன்னு தான் நான் உடனே போய் பேக்க பேக் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா மெயின் விஷயத்துக்கு வாயேன். என்ன இது? ஏன் பேக்கை ரெடி பண்ணிருக்க? அது நான் போறேன். போறியா? எங்க? வீட்டுக்கு. அதாவது ஓபெராய் மேன்ஷனுக்கு. ரிஷி கிட்ட போறேன். சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷம். நீ இப்படி சந்தோஷமா கிளம்புறத பார்க்கும்போது மனசு நிறைஞ்சு போச்சு. இப்பதான் சரியான முடிவு எடுத்திருக்க. நீ வேணா பாரு, எல்லாம் சரியாயிடும். நான் அந்த ஆண்டவன் கிட்ட தினமும் வேண்டிப்பேன், உன் மனசுக்கு நீ அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்வோமா. சித்தப்பா, நான் அங்க போறேன். ஆனா என்னோட உரிமைக்காக ஒண்ணு நான் அங்க போல. நான் ரிஷிக்காக தான் அங்க போறேன். அவன் ரொம்பவே நல்லவன். அவன் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கான். என் கூடவே இருந்தான். இன்னைக்கு ஷாலு நம்ம கூட இருக்கா. அதுக்கு காரணமே ரிஷி தான். அவன் என் கூடவே இருந்தான். அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னோட ஜாதகம் அவன் கூட இருக்கிறதுனால அவனுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கு நானும் சப்போர்ட் பண்ணும் இல்லையா? ரிஷி கூட நான் வாழ போறேன் இந்த ரூம்ல. அதுவும் சீக்கிரமே. அப்புறம் நாக் பண்ணிட்டு வர வேண்டியதில்லை. இப்பெல்லாம் அப்படி தானே வரேன். இன்ஃபேக்ட் மற்றவங்க தான் நாக் பண்ணிட்டு வரணும். நான் வேண்டாம். என்னாச்சு ரிஷி? ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லலாம். இல்லை, ப்ராப்ளம்னு எதுவும் இல்லை. ஆக்சுவலி எல்லாரும் என்ன இல்லை, ஒன்றும் இல்லை. Are you sure? Yeah. Okay, then நான் மல்டி விட்டமின்ஸ் அண்ட் பெயின் கில்லர் எழுதியிருக்கேன். இதை நீங்கள் வாங்கி போடுங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. சரி, நான் கிளம்புறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.